அன்பு உறவுகளுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி வீடியோ பார்க்கோன்னா, இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பீஸா, பர்கரு அந்த மாதிரி அதுக்கு மேலே போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். வித்தியாசமாக இருக்குது. அந்த டப்பாவே மாடலாக இருக்குது. ஒவ்வொரு பொடி பேர் சொல்கிறேன், நமக்கே தெரியாது. அது இந்த என்னென்ன மாடல் அதில் போடுறேன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கண்ணே. வாங்க பார்ப்போம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கியான்னு ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு பாருங்களேன். ஜிஞ்சர் கார்லிக்கு பவுட்ரு வந்திருக்கா. ஜிஞ்சர் பவுட்ரா, இஞ்சி பவுட்ரு, ஆரிகானோ அப்படின்னு ஒன்று போட்டிருக்கா. சீசனிங் பார்க்குறதுக்கு ஏதோ நம்ம ஊரில் அந்த உடங்காட்டுக்குள்ளே கிடக்கும்ல சண்டு மாதிரி தெரியுது. இதோட ரேட்டை பாருங்களேன், வேறு லெவலில் இருக்கும். 130 ரூபாவா, 50 கிராம் 130 ரூபா. இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கண்ணே. ஆனால் நிறையா சேல்ஸ் ஆகும் எங்கள் கடையில். பெரி பெரி சீசனிங்ன்னு இருக்குது. இதுவும் எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரில. இனிமே தான் ஓனாக கற்றுக்கணும்ப்பா. நிறைய மாடலில் இருக்குது. இதுவும் ரேட்டு என்ன ரேட்னா 130 ரூபா தான், 70 கிராம். வெங்காய பவுட்ரு, ஆனியன் பவுட்ரு, இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரில. இதுவும் நிறைய சேல்ஸ் ஆகுது எங்கள் கடையில். 50 கிராம் வந்து 99 ரூபா. ஆனியன் பவுட்ரு, வெங்காயம் பவுட்ரு. இது காஷ்மீர் சில்லி பவுட்ரா, எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிலப்பா. வேறு லெவலில் இருக்குது. பார்க்குறக்கே பாட்டில் சின்னது அழகாக இருக்குது. இது பாருங்கள், கார்லிக் ரெட்டாவா, யாரும் தெரில ஒன்றும் தெரில. அங்கே பாருங்கள், இது வந்து செடி மாதிரி இருக்குது, சின்ன சின்னதாக கட் பண்ணி. இதுக்கெலாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரிலப்பா. அந்த பீஸாக்கு தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரில, தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது ரெட் சில்லின்னு போட்டிருப்பாருங்க. ஃப்ளெக்ஸு, அதோட விதை, நம்ம காஞ்ச மிளகா இருக்குல்ல அதோட விதை எவ்வளோ தருமா, 40 கிராம் வந்து 99 ரூபா. 1/4 கிலோ மிளகாவே உங்களுக்கு வந்து ரேட்டு 70 ரூபா தானடா. என்னடா பண்ணுறீங்கோ, வச்சு செய்கிறானுங்க பற்றியில். இது பாருங்கள், ரோஸ்மேரி, சின்ன சின்ன கட்டை குச்சியாக இருக்கிற மாதிரி இருக்குது, கட் பண்ணி போட்டிருக்கு. இது எதுக்கு யூஸ் பண்ணுறேன்ட்டு தெரில. பீஸாக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரில. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கடே. மிக்ஸி கேன், எதை மிக்ஸி பண்ணுறதுன்றே தெரிலப்பா. எல்லாமே மிக்ஸ் ஆகி கிடக்கு. காரம், அந்த கட்டை குச்சி எல்லாம் உள்ளே கிடக்குது. பசில், இது என்னது, அந்த ஏதோ ஒரு இலையை காஞ்சதை கட் பண்ணி வச்சுருக்கடா. நம்ம ஊரில் அந்த பீடி இலை, இப்போ பீடி சுத்தமாக ஒரு இலை வைப்பாங்களா, அந்த இலை மாதிரியே இருக்குடா. தைமி, இது நம்ம அந்த இலை வந்து ஏதோ அந்த கொரியன் இதில் பார்த்துருக்கோம்டா சாப்பிடும் போது. அது காஞ்சது வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. மின்ட்டு, அதோட இலையும் காஞ்சது. இது என்னது, இதில் எந்த இதாக இருக்குமோ, புதினாவோட இலை போல் காஞ்சதை வச்சுருக்காங்கப்பா. என்னென்ன கண்டுபிடிக்காங்க, எதுக்குன்னே தெரில. பீஸா சீசனிங் போட்டிருக்கு. இதுதான் பீஸாவுக்கு போடுறது போல். ஆனால் அதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில.